பழம்பெரும் நடிகர் முத்துராமனுடைய மகன் கார்த்திக் கடந்த 1960ஆம் ஆண்டு ஊட்டியில பிறந்திருக்காரு. சினிமா பின்னணியை வைத்து சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாரு. அறிமுக படத்திலேயே சிறந்த அறிமுக நடிகருக்கான தமிழ்நாடு மாநில விருதுமே பெற்றாரு. இந்த படத்திற்கு பிறகு இளம் ஜோடிகள், நேரம் வந்தாச்சு, கேள்வியும் நானே பதிலும் நானே, கண்ணீர் ராதா, ராஜ மரியாதை, ஒரே ரத்தம் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சு அசத்தியுமே இருந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவரை நவரச நாயகன் அப்படின்னு ரசிகர்கள் செல்லமாகவுமே அழைத்தாங்க. குறுகிய காலத்திலேயே சினிமாவில புதிய உச்சம் தொட்டாரு. அதே அளவிற்கு சினிமாவில சரிவையுமே எதிர்கொண்டாரு. இதற்கு அவருடைய மது பழக்கமே முக்கிய காரணம் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் கார்த்திக்குடைய கால்ஷீட்டை நம்பி ஏமாறவுமே செய்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு தொடர்ந்து பல பட வாய்ப்புகளுமே போச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக சினிமாவை விட்டு விலகியுமே இருந்தாரு. திடீரென பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்புல அநேகன் அப்படின்னு படத்துல ஒரு முக்கியமான வேடம் ஒன்றுல நடித்திருந்தாரு. அதன் பின்னர் அவர் பெரிதாக சினிமா துறையில தலை காட்டவே இல்லை. சமீபத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லை, இவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு வதந்தி சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. இதனை பார்த்த பல பிரபலங்களுமே நேரடியாக கார்த்திக் அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்காங்களாம். அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது தளபதி விஜய் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனை கார்த்திக் அவர்களுடைய மகனான கௌதம் கார்த்திக் அவர்களே சமீபத்திய பேட்டி ஒன்றுல மறைமுகமாக தெரிவித்திருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா கார்த்திக் அவர்களுடைய உடல்நலத்துல எந்த ஒரு கேடுமே கிடையாது, அவர் நல்லாதான் இருக்கார் அப்படின்னு அவருடைய மகனான கௌதம் கார்த்திக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.